பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம். நான் நவனிட்டு இந்த ஃபோக் கிரவுண்டுக்கு என்ன ஸ்பெஷலாக வச்சிருக்க? இல்லைண்ணே, இந்த தமிழ்நாட்டில் யாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்கண்ணே. அதனால கண்டக்டி ஓடி விளையாடு பாப்பா மூலியமா ஒரு மெசேஜ் சொல்ல போறேண்ணே. சால விதிய மதிச்சு பாரு, சாவே இல்லாம நினைச்சு வாழு. வெள்ள கோட்டை தாண்டும் போது பச்சை விளக்க நிமிந்து பாரு. இப்போ 10 வயசு பசங்க எல்லாம் பம்பை கேட்டு பண்ணி காட்டுது. குடிச்சிட்டு ஓட்டாத, செல்லுல பேசாத, வேகமா போகாத, உழுந்து சாகாத. சால விதிய மதிச்சு பாரு, சாவே இல்லாம நினைச்சு வாழு. பணத்தை போட்டு ஆடிக்கார வாங்கி கொடுத்து அப்பங்காரம் புள்ளையத்தான் ஓட்ட சொல்லுறேன். ஃபாரின் பைக்க வாங்கிக்கின்னு சைலன்சரை மாட்டிக்கின்னு பந்தயம் தான் கட்டிக்கின்னு ரேச ஓட்டுறேன். காரை எடுத்துன்னு கிளம்பும் போது சீட்டு பெல்ட்ட மாட்டிக்கணும். ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டா அதுக்கு வழிய விட்டுடணும். சந்தில நுழைஞ்சு முந்தின போன பஸ்ல மாட்டின்னு தொங்கின கீரை அடிக்கிற புள்ளையத்தான் அடிச்சு வளர்க்கணும்னா பைக்க எடுத்தாக்க பெற்றவன் கேட்கணும்னா. சால விதிய மதிச்சு பாரு, சாவே இல்லாம நினைச்சு வாழு. சூப்பர்ரா, இப்போ நல்ல மெசேஜ். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ஓகே, ஒரு குத்து சாங் ஒன்று ஆடுவோமா? ஓகே, ஆடிடலாண்ணா. குத்து குத்து கும்மா குத்து சட்டை எல்லாம் சேர்த்து குத்து. குத்து குத்து கும்மா குத்து சட்டை எல்லாம் சேர்த்து குத்து. Welcome to North Madras. அச்சு தூள் பண்ணிட்ட மாமே. நவநீத், அடிச்சு ஆடி பட்டைய கிளப்பிட்டீங்க போங்க. அண்ட் உங்க கான்செப்ட் சூப்பர், செம்ம சூப்பர். Thank you. பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆன் நவநீத்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நவநீத், நல்ல மெசேஜ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், Thank you, Master. நல்ல வாட் டு சே லைக் கரெக்டாக சில விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது இது பண்ணி போங்க, அந்த சீட் பெல்ட் அதெல்லாம் ரொம்ப, அந்த ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you, Master. நல்லா பண்ணீங்க. Thank you, Master. அண்ட் கொரியோகிராஃபர் இவருடைய இன்னும் கொஞ்சம் ஹெவினஸ் அண்ட் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன், கொஞ்சம் ஸ்டாமினா. செகண்ட் சாங் ஃபுல்லாக, செகண்ட் டைம் ஃபுல்லாக வந்துட்டு கீழே பார்த்து ஆட்டிருந்தீங்க. ஸோ அந்த இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது.
அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஷுவலி கீப் கோயிங் அ பிக் லெவல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் கொரியோகிராஃபருக்கு நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ கொரியோகிராஃபர். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் ஜூலி ரொம்ப அந்த டிராஃபிக்கை பார்த்தாலாம் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு பைக்காக இருந்தாலும் சரி ஒரு அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறது கிடையாது ரூல்ஸை. அப்போ நான் மனசில் நினச்சிட்டே இருப்பேன், கடவுளே எனக்கு மட்டும் ஏதாவது கொடுத்தா ஃபஸ்ட்டு ரூல்ஸை தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஏன்னா ரூல்ஸே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த சின்ன வயசு ஒரு 18 வயசு 19 வயசு ஆச்சுன்னா ஒரு பைக் எடுத்து சும்மா ஸ்டைலிஷாக ஒட்டு போகிறது. எதுக்கு அந்த ஸ்டைல்? ஒரு உயிர் போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல்லாம் வருமா? வராதுல்ல. அந்த அளவுக்கு டிராஃபிக்கை கண்டிப்பாக ப்ளீஸ் ஆடியன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த டிராஃபிக் இது ரொம்ப அழகாக கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக கொரியோகிராஃபி. எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒரு ஹீரோ மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் நீ வந்திருக்க, கேப் விட்டு வந்திருக்கனால நீ ஆடிடுவேன். யார் மாஸ்டர் உனக்கு? சந்துரு மாஸ்டர். ஓ சந்துரு மாஸ்டரா, சூப்பர். அப்போ கொண்டு வந்துடுவார், அழகாக வந்துடும். உனக்கு வந்துடும் ஸ்டாமினா. ஏன்னா நான் உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நான் அடிமை. ஏன்னா அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன். நீ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ண எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் அந்த ஃபோக் டான்ஸ்லலாம் எக்ஸ்பிரஷன் எப்படின்னா நீ ஒரு நார்மல் டான்ஸர் மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோ எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன். குட் லக், கீப் இட் அப். அதே மாதிரி பண்ணு, நல்லா ஆடிடும், நீ அழைச்சிருவோம், பாடி அழைச்சிருவோம். ஓகே, குட் லக்.